முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான வழக்கில் இரு IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பான கோப்புகளை சென்ற பிப்ரவரி முதல் நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி ஓய்வு பெற்ற பொதுத்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் சில விளக்கங்களை கேட்டு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருந்ததாகவும் இது சம்பந்தமாக கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்ற பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் இந்த விவகாரம் பொதுத்துறை செயலரிடம் நிலுவையில் உள்ளது. அதுகுறித்து பொதுத்துறை தரப்பில் எந்த விளக்கமும் இல்லை என தெரிவித்த நீதிபதி 5 மாதங்களாக பொதுத்துறை செயலரிடம் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் என அப்போது பொதுத்துறை செயலராக பதவி வகித்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டார். அதேபோல கோப்புகளை பிப்ரவரி மாதத்தில் இருந்து நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என்பது குறித்து தற்போது பொதுத்துறை செயலரும் விளக்கமளித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் சட்டமன்ற தேர்தல், ஆட்சி மாற்றம் போன்ற காரணங்களை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதி முன்னாள் அமைச்சருக்கு எதிரான இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க அனைவரும் முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது என கண்டனம் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்தும் கோப்புகள் முடங்கியுள்ளன எனவும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார்.